ஏன்னா இது உங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணீர் அதிகமா இருக்குது. நீங்க நம்பினவங்க போயிட்டாங்க. உங்க விஷனே அதான், உங்க எழுப்புதலே அதான், உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பே அதான். அதுவே எதிரா நிற்கும் போது, அதுவே உடஞ்சு போகும்போது, அதுவே இல்லாத போது உங்களால நிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த சித்தனாவிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கு உனக்கு போதுமா? இந்த ஏசேக்க பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த சித்தனாவை பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த ஏசேக்கில் இருந்து இருந்து எத்தனை நாள் அவங்களை குற்றப்படுத்த போறீங்க? இந்த சித்தனாவில் இருந்து எத்தனை நாள் அவங்களே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க? இந்த ஏசேக்கில் உட்கார்ந்து எத்தனை நாள் துக்கத்தோட உட்கார போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு நேராய் உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரகபோத்துக்கு நேரா எழுப்புதல் அடையட்டும். ரகபோத்துக்கு நேரா உங்களை நீங்க தைரியப்படுத்துங்க. ரகபோத்துக்கு நேரா உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முன்னானவைகளை ஆமே நினைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து வருத்தப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து உடைஞ்சு போய் உட்கார வேண்டாம். இல்ல 10 இடத்துல நீதிமான் தோற்று போனாலும் ஹalleluya, நீதிமான் தோற்று போனாலும் மறுபடியும் நீதிமான் எழும்பி நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு